குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது புரட்டாசி மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னா, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக்குறாரு, 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். அது மூலம் உங்கள் ராசியாதிபதி 8 இருக்கிறார். அப்போ 10 புதன் பகவானும் 11 கேது பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு புரட்டாசி மாச பலன். அப்போ உங்க ராசியாதிபதியே 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்க வெளியூர் பிரயாணம் அப்படிங்கிறது 100% சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்போ வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால வெளிநாட்டில் என்ன பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி ஒரு காற்று ராசி இருக்கும் பொழுது 100% அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா மட்டும் போகுது. அது எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரமாகி உங்கள் ராசியவே பார்க்குறாரு பார்த்தீங்களா. அவரும் காற்று ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசியாதிபதி அங்கே காற்று ராசியில் இருக்கும்போது அப்போ கடல் கடந்து காற்று பயணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் போது இது நல்லபடியாக பயன்படுத்தின மட்டும் போது. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, முயற்சி மட்டும் கொஞ்சம் கடினமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பாருங்க, உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துலேருந்து ஒரு ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான். அப்பே ஒரு பெரிய நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழும். அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதி காற்று ராசியில் நிற்கும் போது தான் தெரியும், கம்பல்சரி அந்த செவ்வாய் பகவான் அந்த ராகு நட்சத்திரம் நிற்கும் போது வெளிநாடு அப்படியே பர்ஃபெக்டாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னா மட்டும் போது, வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், எப்படியாவது வெளிநாடு போய் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கணும்னு எண்ணம் அப்போ கம்பல்சரி இருக்குது. ஏன்னா இந்த விருச்சிக ராசின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அங்கே ஆட்சி ஆகிறார் பார்த்தீங்களா. அப்போ இப்படியே பெரும் பணம் சம்பாதிக்குங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க, கோபம் மிக அதிகமாக வரக்கூடிய தன்மை. அப்போ அப்படிங்கிறது கோபம் மட்டுமே அவருக்கு வரக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் பண்ணிடுறாரு. அப்போ சந்திரன் நீச்சம் பண்ணுறது பாசத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு கோபப்படக்கூடிய காலகட்டமாக அப்பப்போ அமையும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிக்கணும் குறிக்கோள், நேர்மையாக சம்பாதிக்கணும் குறிக்கோள் உடைய ராசி அப்படிங்கிறத உங்களுக்கு விருச்சிக ராசி இருப்பாங்க. அப்போ அந்த ராசியாதிபதி அங்கே ராகு நட்சத்திரத்தில் போகும்போது கம்பல்சரி வெளிநாடு யோகம் 100% கிடைக்கான சந்தர்ப்பம். 5 வருஷமா 3 வருஷமா முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக அமைய போகுது. பாருங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது பகவான் பிடியில் இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுப்பாரு. பாருங்க, 12ஆம் அதிபதியும் அந்த கேது பகவான் பிடியில் இருக்காரு. அப்போ அங்கே நீச்ச பங்க ராஜ யோகத்தை முழுசாக அடையக்கூடிய ராசி அப்படின்னா 11லிருந்து அடையக்கூடிய ராசி அப்படின்னாலே உங்களுக்கு விருச்சிக ராசி தான். அந்த விருச்சிக ராசியில் அந்த குரு பார்த்தாலும் அந்த 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா. வெளிநாட்டில் எதெல்லாம் பண்ணணும், வேலை அமையணுமா, இல்லை நல்ல தொழில் அமையணுமா, நல்ல படிப்பு அமையணுமா, எதெல்லாம் நீங்கள் கிடைக்கிறீங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக வந்த புரட்டாசி மாதம் முழுக்க அனுபவிக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனுபவிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்களா. அந்த 5ல் ராகு பகவான் வந்துட்டாலே கம்பல்சரி பூர்வீக சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக முடிவெடுக்கலாம். அங்கே ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, நமக்கு தானே குரு பலன் இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி பூர்வீக சம்பந்தமான விஷயத்தில் போய் ஏதாவது தொட்டிங்கன்னா அங்கே பிரச்சனையே கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் பெருசாக முடிவு அப்படிங்கிறது குறைவாக எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது அங்கே ராகு பகவான் நின்னாலே போதுங்க, கம்பல்சரி உங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவாருங்க. அந்த குரு பகவான் அங்கே பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்களா. நல்லபடியாக கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷமாக குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி சூரியன் அங்கேயே இருக்கிறார். அப்போ அங்கே இருந்தாலும் கூட 100% பலமே.
அது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆண் கிரகம் 10 இருந்ததுன்னா கர்மம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் சூரியனும் புதனும் பரிவர்த்தனையாகி 10ஆம் இடத்துல நிற்கிறாரு. அந்த 10ஆம் இடத்துல நின்றுட்டாலே 100% குழந்தை பிறந்தே தீரணும் அப்படின்னு தான் சொல்லணும். அது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அது மிக சிறந்த யோகமே. பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சனிமான் கூட சேர்ந்துக்கிறார் பார்த்தீங்களா. அப்போ உணவு சார்ந்த தொழிலும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு 100% பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, அந்த ராசியாதிபதி 5ஆம் இடத்தோட போறாரு. அப்போ கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் குழந்தை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்ச தீருங்கிறது ஒரு விதியே வருது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்க. பாருங்க, திருமணம் எனக்கு எப்போ ஆகும், அது எப்பத்தான் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருந்தாலும் கூட பாருங்க, உங்க விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ கணவன் நல்லபடியாக கணவன் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல வசதி வாய்ப்போட கணவன் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இது வரைக்கும் வராட்டியும் கூட உன்னிமேல் வரக்கான காலகட்டமா இருக்கு. பாருங்க, 3 வருஷமா 5 வருஷமா எத்தனை வருஷம் பார்த்தாலும் கூட இந்த புரட்டாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள 100% இவங்க தான் மாப்பிள்ளை நிச்சயமாக செய்யறதுக்கான சந்தர்ப்பம். நிச்சயம் செய்ய முடியாது, ஏன்னா புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த மாதம் இல்லை. அப்போ இவங்களே பொண்ணு இவங்க தான், மாப்பிள்ளை இவங்க தான், ஊர்ஜிதம் பண்றதுக்கான சந்தர்ப்பம். நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம், புரட்டாசி மாசம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுக்கான சந்தர்ப்பமா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, அங்கே வசதியோடு வர்றதுக்கான வாய்ப்பு அந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுப்பாரு. அதுங்க 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 11ஆம் இடம்ங்கிறது நினைச்ச மாதிரி வரக்கூடிய மனைவி. ஏன்னா கணவன் வந்து பார்த்தீங்கன்னா, படித்த கணவன், அழகான கணவன் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இருப்பாங்க. அவர் 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்துல நிற்கும் போது தான் அங்கே நீச்ச பங்க ராஜ யோகமாக நீங்கள் நினைச்ச மாதிரி மனைவி, நினைச்ச மாதிரி கணவன், சொத்தோட கணவன் மனைவி வர்றதுக்கான அமையறதுக்கான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு போகுது. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஒரு சின்ன சண்டையில் பிரிஞ்சுட்டுங்க, எப்பதான் எங்களுக்கு சேர்ந்து வாழவங்க எண்ணம் மட்டும் இருக்கு. அது எப்ப பேசுறது தெரியலன்னா இந்த காலகட்டத்தில் பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து பேசிங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மையா இருக்கு. இது நல்லபடியா பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் பேசி பிரிஞ்சிட்டோம், அது எப்பட்டா நீ அடுத்த டைவர்ஸ் தான் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலும் கூட 2வது தாரம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் கூட, அந்த 11ஆம் இடம் கூட 3வது தாரம் தான் சொல்லலாம். அந்த 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் அதிபதியே நிற்கும் போது 100% 2வது தாரம் கம்பல்சரி அமெரிக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். இது நல்லபடியாக பயன்படுத்தினா போகுது. பாருங்க, ஒரு கிரகம் 7ஆம் வீட்டுக்காரர் போய் கம்பல்சரி 11ல் நிற்கும் போது 2வது தாரம் ஈஸியாக நடந்துடும். அங்கே கேத்து பகவான் பிடியில் நிற்கும் போது கவனமாக மட்டும் நடந்தால் சரி, அதோடு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா 100% இந்த ஜாதகம் நல்ல பலனை அனுபவிக்கக்கூடும். சரிங்களா? அது பாருங்க, அம்மா அப்படிங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி. பாருங்க, அந்த 4ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கும்போது அம்மாவுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா 100% சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். பாருங்க, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு 9ஆம் அதிபதி அப்பா குறிக்கிற ஸ்தானாதிபதி உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கே வக்ரமாக இருக்கும்போது தான் 4ஆம் அதிபதி வக்ரமானா தான் அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் கவனமாக இல்லைன்னா அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனம் கொடுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, உங்களுக்கு 4ஆம் அதிபதி வக்ரமாகும்போது வெளியூர் தூர தேச பயணம், அதில் நீங்கள் கவனமாக போயிட்டு வருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காரில் போகிறீங்க அப்படின்னா தூரமாக போகும்போது மட்டும் கவனமாக போங்க. அப்படி போகிறீங்க அப்படின்னா பகல் ட்ராவல் மட்டும் பண்ணுங்க, இரவு ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரனுக்கு உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இருந்தாலும் குரு பார்க்குறாரு, கவலைப்படுத்த இருந்தாலும் 4ஆம் அதிபதி வக்ரம் ஆகும்போது வண்டி வீடு வாங்கறதுல ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். அதில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்குங்க. பாருங்கள், இந்த 11ல் உங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் அங்கே 11 வந்துட்டாலே லாபம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அப்போ தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறையா இருந்தாலும் கூட அந்த 11ஆம் அதிபதியில் கேது பகவான் நிற்கும் போது தான் தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வரக்கூடிய காலகட்டங்களில் தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது இன்சைட் நீச்சத்திலிருந்து வெளியே வரும்போது விருச்சிக ராசிக்காரங்க நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது அதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், இந்த காலகட்டம் எல்லாமே புரட்டாசி மாத கோச்சார பலன் மட்டும்தான். இது ஒவ்வொருத்தரோட ஜனன காலத்தில் தொழில்காரர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, குரு பகவான் என்ன நிலைமையில் இருக்காரு, செவ்வாய் பகவான் என்ன நிலைமையில் இருக்காரு, திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு டீட்டெயில் போல தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.